ஆமாடி செல்வி. வா மாப்ள. என்னம்மா ஆச்சு? சம்மந்தி வீட்டுக்கு போனீங்களே, என்னம்மா சொன்னாங்க? சீக்கிரமா சொல்லுமா, வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். உன் பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். டே வேலை, நீயாவது சொல்லுடா. அவங்கள பார்த்து நடந்ததெல்லாம் சொன்னீங்களா? என்னடா சொல்லுடா. அம்மா, நாங்க ரங்கநாதன் சார் போய் பார்த்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டோம். அந்த பிரம்மாவை பத்தியும் அவனுக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்க பகையை பத்தியும் அத மனசுல வச்சுட்டு தான் நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் தப்பா பேசின அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டோமா. வேலு, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? நம்ம பூஜா கல்யாணம் நடக்குமா? யாரும் பதட்டப்படாதீங்க, எல்லாமே நல்ல விஷயம்தான். ரங்கநாதன் சார் நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. குறிச்ச தேதியில இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டாரு. கடவுளே, நீ என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்ட. சரி செல்வி, சம்பந்தியம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க ரொம்ப கோவமா இருந்தாங்களே. அங்க போனதும் ஆரம்பத்துல கோவமா தான் பேசினாங்க, எங்களை பேசவே விடல. ஆனா ரங்கநாதன் சார் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எங்களையும் பேச வச்சு நம்ம பக்கத்துல இருக்க நியாயத்தை கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்பா. எங்க இந்த சம்பந்தம் கைவிட்டு போயிடுமோன்னு நான் பயந்தே போயிட்டேன். மாமா, என்னைக்கா இருந்தாலும் பூஜா தான் இந்த வீட்டு மருமக. அதை யாராலையுமே மாத்தவே முடியாது. நிச்சயதார்த்த வேலையை பார்க்க சொல்லி எங்களை அனுப்பி விட்டுருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பிரம்மா வந்ததால ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே அந்த பிரம்மாவை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா மாமா, என்னைக்கா இருந்தாலும் இது தெரியதான் போகுது. ஆனா இது கல்யாணத்துக்கே முன்னாடி அவங்களுக்கு தெரியறது நமக்கும் நல்லதுதான். பூஜா, நீ இனி பெரிய வீட்டு மருமக. அங்க போனதுமே எங்க யாருமே மறந்துடாதமா. செல்வி, இனிமே பூஜா தான் நமக்கு முதலாளி. முதலாளி அம்மானு கூப்பிடு. என்ன முதலாளி அம்மா, நான் சொல்றது சரியா? என்னம்மா ஏதோ யானை வெடி பூனை வெடின்னு பில்டப் எல்லாம் விட்ட, இங்க பார்த்தா எல்லாம் புஸ்வானமா போயிருச்சு. நான் என்னடி பண்றது? இப்படி நடக்கும்னு நான் என்னத்தை எதிர்பார்த்தேன்? இந்த செல்வி என்ன மாயாஜாலம் பண்றாளோ தெரியல. அந்த மண்டபத்துக்காரன் மயங்கிட்டான். சரி விடு, இது புஸ்வானமா போயிட்டாலும் இந்த பாரு, அவங்க ரெண்டு பேரையும் பாரு. எப்படா ஓடி போலான்னு முழிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இதுங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே ஓடி போக வேணாம்னு நினைச்சாலும் நாம விட்டுறக்கூடாதுரி. எதையாவது சொல்லி நாமளே அனுப்பி வச்சிடணும். பூஜா வா. முருகா, நீ எங்களை கைவிடல. இனிமே எந்த குறையும் இல்லாம என் பொண்ணு கல்யாணத்தை நீ தான்ப்பா நடத்தி கொடுக்கணும். மாப்ள, இனி நிச்சயதார்த்தம் தான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே கல்யாணம் தான். இனி கால கட்ட போகுது.